இனிமே இந்த காலேஜில் ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 புக் பேக் 1 வேர்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் இந்த இது போடாமல் விட்டதுக்கு ரொம்ப சாரி. நாளைக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தெரிஞ்சிச்சு, சரி இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு செமஸ்டர் லீவ் கிடச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் டைம் இருக்கும், அப்லோட் பண்ணலாம். ஓகே, மன்னிச்சிருங்க ஒரு நாள் வீடியோ போடாததுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 1 வேர்டுக்குள்ளே போயிடலாம். முதல் 1 வேர்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காம்பினேஷன் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. HC டிவைடட் பை ஜீன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஜீன் இருக்கா? ஓகே, அதில் இருக்கிறது ஆன்சர், அதில் ஜி இதில் தான் இருக்குது. அப்போ ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது எரர் இன் தி மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து எரர் இன் தி டிட்டர்மினேஷன் சொல்லிட்டு அடுத்து ஒரு வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷனுக்கு 2 இன்ட்டு வால்யூம்னா அதோட வேல்யூ. வால்யூமுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா 2ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி வால்யூம் வந்துச்சுன்னா 3ன்னு சொல்லுவோம். அப்போ 3, ஓகேவா? அப்போ வால்யூம் வச்சா 3, அப்போ 2 3s 6. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இஃப் தி லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க, 1 3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு இதுக்கு மட்டும் இந்த 1% 3% மட்டும் பார்க்காம அடுத்து அதாவது லென்த்துன்னு பார்த்துக்கோங்க. எது பெரிய எது பெரிய லென்த், எது லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எது பெருசு அப்படின்னு பாருங்கள், 7 தான் பெருசு, ஓகேவா? அப்போ 7 இஸ் தி ஆன்சர். ஓகே, குழப்பம் வேணாம். அதாவது 1 3 இது மட்டும் கொடுத்துருந்தா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது லென்த் ஆஃப் தி பாடின்னு சொல்லிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இதுலேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். அப்போ அது மாதிரி இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹையஸ்ட் நம்பர்? எது ஹையஸ்ட் நம்பர்? இது 0, இது 2, இது 0, இதுதான் 6. அப்போ இதுதான் ஹையஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், ஒரு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர்லேயும் இதுதான் ஒரு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரவுண்டட் ஆஃப். இதோட ரவுண்டாக இதை எப்படி ரவுண்டாக அப்படி சொல்லலாம், 19.9 ரவுண்டாக 20ன்னு சொல்லலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்? பேர்ஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல். எது ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு எந்த பேர் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீயும் அது கொடுக்குற எனர்ஜியும் தான் நல்ல பேர் ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டார்க், அதாவது இதில் இருக்கிற டி அண்டு எனர்ஜி, ஓகேவா? இதுதான் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு பேர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் தி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்னா ஃபுல்லாக இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாமா? நம்ம எந்த வயசில் நம்ம மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளாங்க் ஆகும்னா 21 வயசில் தாங்க நம்ம மைண்ட் அப்படியே ஃபுல்லாக வாழ்க்கையே பிளாங்க் ஆகும். இல்லைனா அப்படியே மாற்றி போடுங்க, 12th படிக்கையில் அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆயிரும் அப்படின்னே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒன்று 21 வயசில், இல்லைனா 12th படிக்கையில் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளாங்க் அப்படி அந்த இது கேட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 21 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், VAB அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. டீங்கிறது இது நார்மலாக இதில் இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ VAB மொத்தம் 3 இருக்கா? ஓகே, மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ 3, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷனல் பற்றி கிராவிடேஷனலில் ஒரு G இருக்குது, அடுத்து கான்ஸ்டன்ட்டில் ஒரு C இருக்குது, அடுத்து ஒரு G இருக்குது. அப்போ இங்கேயும் சேம், இங்கேயும் சேம், நடுவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதே மாதிரி இதில் எது அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர்ஸில் பாருங்கள், ஈஸியாக சொல்கிறேன். இந்த ஆன்சர் மட்டும் பாருங்கள், ஐ மீன் இது மட்டும், இந்த ஆன்சர் மட்டும் நல்லா பாருங்கள், நல்லா அழுத்தி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஆன்சரை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்கும், அடுத்து ஒரு ப்ளஸ் இருக்கும், அடுத்து ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே அப்படி இருக்காது. அதாவது 3 இருக்கணும், GCG அப்படின்னு 3 இருக்கணும். அது மாதிரி இங்கே 3 இருக்குது. அந்த 3 இதில் 3 இருக்குது, அதில் 3 இதில் இது 3மே சேமாக இருக்குது, இதில் நடுவில் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அது மாதிரி, ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த டென்சிட்டி ஃபார்முலா CGMS சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் லென்த்தையும் மாஸையும் டிவைட் பண்ணுங்கள். 10, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடைஞ்சிட்டு வச்சிருக்கிற 10 தான் இருக்கும். அப்போ 10 × 4 40, ஓகேவா? லென்த்தையும் மாஸையும் டிவைட் பண்ணுங்கள், வச்சிருக்கிறத வேல்யூவாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் இஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் தி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர். நான் ஸ்கொயர் என்னன்னு சொன்ன முதல்ல 2ன்னு சொன்னேன்னா, அப்போ இதில் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது, இதில் மட்டும்தான் 2 இருக்குது, ஓகேவா?
ஐ மீன் ரெண்டுத்துக்கு வேல்யூ இருக்குது, அதனால் அதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு த டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மியூ நாட் அண்ட் எப்சிலான் நாட்னு கொடுத்துருக்காங்க. மியூனா யூன்னு வச்சுக்கோங்க, யூக்கு அப்புறம் என்ன இருக்குது யூக்கு அப்புறம் வி, அப்போ வி ஃபார் வெலாசிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஹச் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி வந்து ஃபஸ்ட்டே வந்துடும், அப்போ இது தனியாக வச்சுக்கோங்க. அப்போ ஜியும் ஹச்சும் அடுத்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடுத்ததாக வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு பேராக வச்சுக்கோங்க. அப்போ 2 பேர் கிடச்சிச்சா. மொத்தம் எத்தனை இருக்குது? 3 வேரியபிள்ஸ் இருக்குது, அதை 2 பேராக பிரிச்சுக்கோங்க. அப்போ 3/2. 3/2 எது எதில் இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் 3/2 இருக்கா. இப்போ வந்து நம்ம எதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம், ஜியும் ஹச்சையும். அப்போ ஜியும் ஹச்சும் தனியாக அதில் இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது. சி தனியாக அதில் இருக்குது, இதில் மட்டும் இருக்குது. ஓகேவா. அப்போ இதை ஆன்சர் வச்சுக்கோங்க. ஓகேவா, சிம்பிளாக இருந்துச்சா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நம்ம அடுத்த லெசனுக்கு நான் சீக்கிரமாக இன்றைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.